ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான உபவாச ஜெபத்திலே எங்களை கலந்து கொள்ளும்படியாகவும், நேற்றைய நாளில் இந்த 6ஆம் நிலையில நாங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் என்னையும் உங்கள் மத்தியிலே அழைத்து கொண்டு வந்த அவருடைய எல்லாம் வந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அவனமாக இந்த காலை வேளையிலையும் கூட உங்களுடைய எல்லா நேரங்களையும் ஒதுக்கி இந்த நாளையும் கூட போயா விடுமுறை, நாளை நாள் லீவு நாள், இந்த 4 நாட்கள் லீவு நாட்களாக இருக்கிறதுனால அநேகர் தங்களுடைய பொழுதை கழிப்பதற்காகவும் தாங்கள் சந்தோஷப்படுவதற்காகவும் பல காரியங்களுக்குள்ள அவர்கள் கடந்து போவர்களாக இருக்கிறார். அவர்கள் எல்லாமே தங்களுக்கு இந்த நாட்களை அவர்கள் பயன்படுத்துகிற வேளையில இந்த நாளை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்தும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் யாவரும் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே எப்போதும் பவுல் சொல்லுவது போல உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் அவர் சொல்றார் ஜனங்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு. அவனமாக நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் கொள்வது எப்பொழுதும் உங்களை நான் என் இருதயத்திலே தரித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறேன். அல்லேலூயா. திருவசனம் செல்லும்படியாக வாசலை திறந்து தர வேண்டும். எங்களுடைய ஊழியமானது எதிரியானவன் வந்து தடை செய்யாதபடிக்கு நாங்கள் கடந்து போற இடத்திலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் உங்கள் ஜெபங்களிலே எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் அந்த காரியத்தை சொல்லுகிறார். அவனமாக நாங்கள் தூர தேச பகுதியில் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஜெபங்களிலே, நான் சரீரத்திலே தூரமாய் இருந்தாலும் ஆவியிலே உங்களோட சமீபமாய் உங்கள் பக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவனமாக ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்வது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. ஆமென். அப்ப எங்களுடைய ஜெபங்களிலே இங்க இருக்கிறதான சபையாரும் ஊழியர்களையும் உங்களுடைய நற்கிரியைகளையும் உங்களுடைய பிரயாசங்களுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இன்னும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில அதிகமாய் பெருக வேண்டும் என்று, விசுவாசத்துல பெருக வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களை நாங்கள் நினைக்கிறோம். அவனமாக எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய குடும்ப காரியங்களையும் நாங்கள் தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாய் பெருகி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் தனிமையா நின்றாலும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நிற்க வேண்டும் என்பதாக, உறுதியா இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள்ல எங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்க. அவனமாக சகோதரன் மோசஸும் சகோதரன் ரூபன் பிரதரும் அவர்களும் கூட கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்களும் அவர்களுக்காக. அதனால நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் உள்ள ஜனங்கள் இந்த நாளை நாங்கள் காணக்கூடியதார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். இந்த கால வேளையிலும் கூட நேரங்கள் கடந்து போறபடினால ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிச்சு அவர் சகோதரன் வேத வார்த்தைக்காக அவர் ஜெபம் பண்ணிவிட்டார். அப்ப அதனால நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்லுவோம். வாசிங்க யாத்திராம புஸ்தகத்துல நாங்கள் எழுந்து நின்று கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையில யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து வாசி. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். එබැවින් මට ඔබ ඉදිරියේ කරුණාව ලැබී තිබේ නම් ඔබ ඉදිරියේ මට කරුණාව ලැබෙන හැටියට මා විසින් ඔබ හැදිර ගන්නා පිණිස ඔබගේ මාර්ගයෙන් මට පෙන්වුව මැනව. මේ ජාතිය ඔබගේ සෙනඟ බවක් සැලකුව මැනවයි කීවේය. උන්වහන්සේට මම ඔබ සමග ගොස් ඔබට නිවාඩු දෙන්න කීසේක.
போதும். Saya benefit say. ஆமென். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 303ஆம் பக்கம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காடாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரோசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. විනිශ්චයකාරයන්ගේ පොත 2:8. ස්වාමීන් වහන්සේගේ මෙහෙවර වූ නූන්ගේ පුත්‍රෝ යෝසුව 110 අවුරුද්දක් වයස වෙලේය. ඔහු ඒෆ්‍රායිම් කඳුරට ගයස් කන්දක උතුරේ තිබෙන තිම්නාත් හෙරෙස්ලාත් ඔහුගේ උරුම පළාතේ ඔහු තැන්පත් කළේය. ඒ මුල් පරම්පරාවද තමුගේ පියවරුන්ට එකතු වුණේය. ඔහුට පසුව ස්වාමීන් වහන්සේ ඊශ්‍රායෙල් දේශ උන්වහන්සේ කළ ක්‍රියාවත් ගොඩනගා වෙන පරම්පරාවක් ලැබුණේය. ஆமென். நாங்க யாவரும் உட்காருவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வாசிக்க வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் தாமே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் அதனால் ஒழுங்குபடுத்தப்படவும் சீர்திருத்தப்படவும் அவன் ஒரு புத்திமானாய் மாறவும் தேவனுக்காக ஜீவிக்கவும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே நாங்கள் மோசையுடைய யாத்திராமத்தை பார்க்கிறோம். மோசையை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையில அந்த இடத்துல மோசை ஒரு காரியத்தை அவர் ஜெபத்தோடு கூட அவர் வைக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னா 14ஆம் வசனத்துல அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப மோசே சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னா, தேவனே உம்முடைய சமூகம் எங்களோடு வராவிட்டால் இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பாருங்க. இந்த காலவெளியிலும் கூட அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்றதான அந்த பொருள் பேர்ல தான் நான் அந்த காலவெளியில சில வார்த்தைகளை தியானிக்கிறதுக்காக நான் செஞ்சு ஆலோசனை செய்திருந்தேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எப்பொழுதும் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் அசைவாடவும் அவரோடு கூட போகவும் அவருடைய மகத்துவங்களை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் எப்பொழுதுமே மனிதனை அவர் தெரிந்து கொண்டுதான் நாங்க பார்க்கிறோம். தேவன் என்பது அதனுடைய பொருள் அவரை ஆராதிக்கப்படுகிறவர், அல்லாட்டா தொழுது கொள்ளுதலுக்கு பொருளாக இருக்கிறது. ஆமே. அப்ப தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதாக தேவன் என்ன செய்தார்னு சொன்னா, தேவன் அவர் ஏலோகியும் தேவனாயிருந்து அவர் யெகோவா தேவனாக மாறி கூட்டு நாமங்கள் அவர் அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அவர் மனிதனை வெளியிலே கொண்டு வரும்படியாக தன்னுடைய கிரியைகளை தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்தும்படியாக அவர் ஒவ்வொரு பேறுகளிலே என்ஆர்பியாக அவர் மாறி 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 வெளிப்படுகிறதை நாங்க பார்க்கிறோம். அதனாலே அவர் ஒரு இரட்சகராக இருந்தார், அவர் ஒரு மீட்பராக இருந்தார், அவர் ஒரு வியாதியை குணப்படுத்துகிறவராக இருந்தார், அவரே ஒரு மனிதனாக அவரே மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்த ஒரு தேவனாக இருந்தார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார். அதனால தான் மோசையை நாங்க பார்க்கிறோம், நானும் என்னுடைய ஜனங்களும் உங்களுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த விசேஷித்த ஜனங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்ப பாருங்க, தேவன் ஒரு மனிதனோடு இல்லாவிட்டால், ஒரு சபையோடு இல்லாவிட்டால், ஒரு தேசத்துல இல்லாவிட்டால், ஒரு ஜாதியோடு தேவன் அங்கே இல்லாவிட்டால் அந்த ஜனங்கள் தங்கள் வழிகளை அவர்கள் கெடுத்து கொள்ளுகிறதை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பார்க்க மோசே என்பவன் அவன் மலையில அங்கே தீர்க்கதரிசி மலைக்கு போயிட்டு தேவன் சொன்னார், மலையில ஏறி வா, நீ யோசுவாவும் ஏறி வாங்க, மற்றவர்கள் அங்கே நிக்கட்டும், நீ வான்னு சொல்லி மோசே யோசுவா ஒரு இடத்துல வைத்து விட்டு அவர் என்ன செய்யறாருன்னா மலைக்கு அவர் ஏறி போகிறார்.
ஏறி போகிற வேளையிலே அவர் தேவன் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய கையினால ஒரு கற்பலகையை எடுத்து தேவனுடைய பிரமாணங்கள் அதில் எழுதி அவர் கொடுத்து அவர் தானே தன்னுடைய விரல்களால் அது எழுதினே நாங்க பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சிந்தையில உள்ள காரியத்தை எவ்வளவு மகத்துவமாக ஒரு கல்லினால ஒரு கற்பலகை ஒரு பலகை எடுத்து அதுல அவர் எழுதி எல்லாவற்றையும் மோசையுடைய கரத்திலே அவர் கொடுத்ததை நாங்க பார்க்கிறோம். ஆனால் மோசேக்கு எல்லா காரியங்களையும் தேவன் சொல்லி அவரை அனுப்புகிற வேளையில, நீ எகிப்தில இருந்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் போய் பார். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி கொண்டு அங்கே ஆரோன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவங்களோட காதணிகள் உங்களுடைய நகைகள் எல்லாம் கலட்டித்தாங்கன்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அந்த கன்றுக்குட்டியை வைத்து, இஸ்ரவேலரே உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இதுதான் என்று சொல்லி அதுக்கு முன்பாக ஆடவும் பாடவும் குதிக்கவும் கூத்தாடவும் அவர்களை என்ன செய்தான்? ஆரோன் நிர்வாணப்படுத்தினான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஜனங்களை அவர்கள் நிர்வாணப்படுத்தினான். அவ பாருங்க, தேவன் அங்கே தேவனோடு மோசே இருக்கிற வேளையில அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கிறவனாக தேவன் சொன்னதை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசியினுடைய பொருள் தேவனுடைய வாய். ஆமேன். தேவன் பேசுகிறதான வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்ப பாருங்க, பார்க்கிறோம், அமசியாண்ட ராஜா ஆமோஸை நோக்கி, நீ இங்க தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம், நீ இந்த இடத்துல உனக்கு எந்த காரியத்தை நீ அறிவிக்க வேண்டாம், நீ போன்னு சொல்லுகிற வேளையில ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் எனக்கு சொன்னார். அவன் சொல்றார், நான் அத்திப்பழங்கள் காட்டு அத்திப்பழங்களை பொறுக்கிறவனும் மந்தை மேய்க்கிற மனிதனுமா இருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போய் நீ வார்த்தையை பேச என்று சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவன் அழைத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அவன் பேசுகிறவனாக இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். இந்த மோசையை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அங்கு சென்ற பிற்பாடு இவனுக்கு வழிநடத்தியோ அல்லாட்ட ஆரோனை நாங்க பார்க்கிறோம். அவனுக்கு அந்த தரிசனமோ தீர்க்க தரிசனமோ கர்த்தர் நேரடியா பேசுறது இல்லாமல் அந்த மோசைக்கு என்ன நடந்ததோ என்று சொல்லி ஜனங்கள் கேட்கிற வேளையில அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், இவ்வளவு காலத்துக்கு இங்கே ஆள காணையில அவன் மறித்து போய்விட்டானா, என்ன நடந்தது தெரியாம தங்களுக்குள்ளே இவர்கள் அங்கே பார்க்கிறோம் ஒரு முடிவை எடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவன் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து அமைதலா இருந்துதான் எந்த காரியத்தையும் அவர் செய்வார். ஆமீன். நாங்கள் அவசரப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு அவசரப்படுகிற வேளையில எத்தனையோ காரியங்களை அவன் தவறி விடுகிறதை நாங்க பார்க்கிறோம். இந்த ஆரோன் அங்கே இருந்து மோசே நிச்சயம் வருவார், அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் தேவனுடைய மனுஷன், அவன் என்னுடைய சகோதரனா இருந்தாலும் அவர் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போயிருக்கிறார், நிச்சயமா கர்த்தர் என்ன சொல்றாரு என்று நாங்க பொறுத்திருந்து காத்து கேட்போம் என்று சொல்லாமல் இவரெல்லாம் நீங்கள் உங்கள் காதலிகளை கொண்டு வாருங்கள் சொல்லி அவங்களுடைய ஒரு சிந்தை மாறுகிறதை நாங்க பார்க்கிறோம். ஆனால் மோசையுடைய காரியத்தை நாங்க பார்க்கிற வேளையில தேவன் எப்பொழுதும் தங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் விரும்புகிறதான ஒரு மனிதனாக இருந்தார். ஆமேன். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய ஜனத்தை நாங்க பார்க்கிற வரையில கண்மலையின் உச்சியிலிருந்து அவர்கள் பார்க்கிறேன், அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் அவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள். அங்கு சர்வவல்லம் உள்ள தேவன் அவர்களுக்குள்ள இருக்கிறார், அவர்களுக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் இருக்கிறது சொல்லப்படுது. ஆமென். அவர் இஸ்ரவேலில் அக்கிரமத்தை பார்ப்பதும் இல்லை, அநியாயத்தை காண்பதில்லை, அவர்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்தவராயிருக்கிறார். இப்படியாகத்தான் தேவன் பார்க்கிறவர். ஆனால் மனிதனுடைய சிந்தைக்குள்ளே, மனிதனுடைய எண்ணத்துக்குள்ளே பிசாசு எதிரியானவன் அவன் அங்கே லேசாக நுழையத்தக்கதாக இருந்தது. ஏனென்றால் நாங்க பார்க்கிறோம் வேதத்துல, எந்த மனிதன் எந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறானோ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் எதற்கு அடிமையா இருக்கிறானோ அவன் அதனால அவன் என்னவா ஜெயிக்கப்பட்டவனா இருக்கிறான். எதற்கு அவன் அடிமையா இருக்கிறானோ அதனால அவன் ஜெயிக்கப்பட்டவனா இருக்கிறான். நாங்க பார்க்கிற வேளையிலே இந்த ஆரோன் மோசையோட தொடர்பு இல்லாதபடினால, தேவனோடு ஒரு காரியம் இல்லாதனால அவனுக்குள்ள இருந்த காரியம் என்ன, அளக்களிக்கிறதான, அல்லாவிட்டால் அவனுடைய சிந்தை மாறுகிறதான, ஜனங்கள் எல்லாரும் கொந்தளிக்கிற நேரம் டக்குன்னு அவனுடைய எண்ணங்கள் மாறி ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். சவுலை நாங்க பார்க்கிற வேளையில அவனை அங்கே 7 நாள் மட்டும் சாமுவேல் வரும் மட்டும் காத்திருந்தா,
அவன் வராதனால சாமுவேல் செய்யற அந்த உத்தியோகத்தை, அந்த பலி செலுத்துதலை, அந்த ஊழியத்தை அவன் சவுல் செய்ததை பார்க்கிறோம். அவன் செய்து முடிக்கிற வழியில தேவனுடைய மனுஷன் அங்க வருகிறதை பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் எப்பொழுதும் பார்க்கிறார், நாங்கள் காத்திருக்க வேண்டும், தேவனுக்கு எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். தேவன் என்ன செய்வார் என்றும் எப்படி காரியங்களை செய்வார் என்றும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நாங்கள் தேவன் பேசுகிறதை தேவன் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தேவன் எங்களோட பேசுகிறதை நாங்கள் பொறுமையாக இருந்து கேட்பதில்லை என்று சொல்லி தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆமா இல்லையா? ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அப்ப அதனால ஒரு மனிதன் தவறுகிற எந்த காரியம் என்று சொன்னா நாங்கள் காத்திருப்பதுல, அல்லாவிட்டால் ஏதோ ஒரு விஷயத்துல நாங்கள் தவறுக்கு எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம், அந்த பலவீனத்தை பிசாசு எடுத்து அங்கே பயன்படுத்துகிற வேளையில அந்த முழு பாளையமே அங்கே தீட்டுப்பட்டதா இருக்கிறது. அப்ப யோசுவாவும் மோசை கீழே இறங்கி வருகிற வேளையில யோசுவா சொல்லுகிறார், அங்கே பாளையத்துல அமளி துமளியான சத்தம் கேட்கிறது, அங்கே அது ஜெயத்தொனி அல்லாட்டி ஏதோ ஒரு யுத்த இறைச்சல் கேட்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, அது ஜெயத்தொனியும் இல்லை, அபாயத்தொனியும் இல்லை, தங்களுடைய ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நிர்வாணப்பட்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் ஆடல் பாடலா இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் ஒரு மனிதனை ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட வேண்டும். அந்த காரியத்தை அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவன் அந்த மனிதனுக்கு அதை கொடுத்திருக்கிற வேளையில அது அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி அங்கே நாங்க பார்க்கிறோம். தீர்க்கதரிசி எங்களுக்கு அந்த காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அப்ப இங்க நாங்க வருகிற வேளையில ஆரோன் எல்லா ஜனங்களையும் அவன் தவறி போக பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாரு. அப்ப நாங்கள் நியாயாதிபதி புத்தகத்துல நாங்க பார்க்கிற வேளையில அங்க நாம பார்க்கிறோம், யோசுவாவும் அங்க இருக்கிற மூப்பர்களும் மரித்த பிற்பாடு அந்த ஜனங்கள், அந்த வசனத்தை நாங்க மீண்டும் வாசிப்போம். பாருங்க, அக்காலத்திலிருந்து அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்து பாகால்களை சேவித்து என்று நாங்க பார்க்கிறோம். பாருங்க, யோசுவா நாங்க பார்க்கிற வேளையில யோசுவா தேவனுடைய ஒரு மனிதனாயிருந்தார். யோசுவாவை கர்த்தர் ஊழியத்துக்காக அவர் தெரிந்து கொள்கிற வேளையில நாங்க பார்க்கிறோம், மோசைக்கு பிற்பாடு யோசுவாவுக்கு மோசையோட கரத்தை கொண்டு போய் யோசுவாவுக்கு மேல நீ வைத்து உனக்கு பின் இவன் தான் கானானுக்குள்ள வழிநடத்தி கொண்டு போவான்னு சொல்லி அவன் கர்த்தரின் ஊழியக்காரனா இருக்கிறான். நான் மோசையோட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன்னு தேவன் வாக்கு கொடுத்து அவன் கரத்தை வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்ப அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு நிச்சயமாக நேராக வழி நடத்துறத நாங்க பார்க்கிறோம். அப்ப யோசுவா அங்க 110 வயதுடன் மரிக்கிறார். யோசுவாவோட இருந்த அங்க மூப்பர்களும் மரிக்கிறார்கள். அப்ப தேவனையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திலிருந்து செய்து கொண்டு வந்தான் நன்மைகளையும் அங்கே மறந்ததான ஒரு புதிய ஒரு சந்ததி எழும்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஒரு புதிய சந்ததி ஒன்று எழும்பி அவர்கள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அந்த தேசத்தில் இருந்தான அந்நிய ஜாதியினுடைய விக்கிரகங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான். வாசிங்க அந்த வசனத்தை, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 2:19. ඔවුන්ට සේවයට නමස්කාර කරමින් තමන්ගේ පියවරුන්ට වඩා දෘෂ්ටිකම් කළෝය. ඔහු තමුන්ගේ ක්‍රියාවට තමුන්ගේ මුරණ්ඩු මාර්ගයේවත් කිසිවක් අත්නෑරියෝය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நான் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, நியாயாதிபதி மரணடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்கள். ஹல்லேலூயா. நாங்க இந்த ஆங்கில வேதநாமத்துல அந்த வசனத்தை நாங்க பார்த்து அதை தமிழ் மொழி பார்த்து செய்யற வேலை, கிங் ஜேம்ஸ் பைபிள் தமிழ் மொழியாக்கம் செய்து பார்க்கிற நேரம் அந்த கீர்த்தியங்கள் சொல்ற வேளையில
அந்த ஜனங்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லப்படுது. ஆமே, அந்த தீய பழக்க வழக்கங்கள் அவங்க ஒரு தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஒரு மனிதன் அங்க இருந்து கடந்து போகும் பொழுது, அல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையை பெறாத ஒரு மனிதன் அவர்கள் மத்தியில இருக்கிற வேளையில, அவங்க தேவ ஆவியினாலோ தேவனுடைய வழிநடத்திப்போ இல்லாத இருக்கிற வேளையில ஜனங்கள் தவறி அந்நிய ஜாதிகள் அங்க இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள், ஏனென்றால் தேவன் அந்த ஜனத்தை கீழே உள்ள வசனத்தை பார்க்கிறோம், அந்த ஜனங்களை சோதிப்பதற்காக அவங்க சரியா இருப்பாங்களா சரியா இருக்க மாட்டாங்களா என்று சோதிப்பதற்காக தேவன் அந்த ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார். இந்த ஜாதிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, போய் அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்களை இவர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி அவர்கள் நடக்கிறாங்க. தீய பழக்க வழக்கங்கள், தீய பேச்சுகள், தீய பார்வைகள், தீய எண்ணங்கள், முரட்டாட்ட சுபாவங்கள், கீழ்ப்படியா நான் பார்க்கிறோம் வேதத்துல தீமோத்தேயுல பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல, அங்கே கடைசி காலங்களே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக சொல்லுது. அங்கே முரட்டாட்டம் உள்ளவர்கள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், சுபாவ அன்பில்லாத, இப்படிப்பட்டதான மிகவும் அதிகமாக இன்னொரு மனிதர்களை இன்னொரு ஜனங்களை அவர்கள் பார்த்து பரியாசம் பண்ணி அதிலே மகிழ்ச்சி கொள்றார். இப்படிப்பட்டதான ஜனம் அந்த காலத்துல இன்றைக்கு இருக்கிறது போல அந்த காலத்துல அவர்கள் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. பார்க்கிறோம், தேவன் ஒரு மனிதனோடு ஒரு சபையோடு ஒரு குடும்பத்தோடு தேவன் இல்லாமல் போகிற வேளையிலே ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமானதா போய் தேவனை விட்டு அவர்கள் தூர போகிறவர்களை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஆகவே தான் நாங்க பார்க்கிறோம், தேவன் ஒரு மனிதர் இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தேவனை குறித்து அறிவில்லாத ஜனங்கள். ஆண்டவரே, நான் உண்மை பற்றி அறியாம இருந்தேன், உமக்கு முன்பாக நான் மிருகத்தை போல இருந்தேன் என்று சொல்லி அங்க நாங்க பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்களோ அல்லாட்டா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களோ அந்த இடத்திலிருந்து கடந்து போகும் மட்டும், அல்லாட்டா அந்த சபைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் இல்லாம போகிற வேளையிலே சபையானது எங்க போகிறதுன்னு சொல்லிச்சுன்னா, அங்கே தேவையில்லாத காரியங்களை பின்பற்றுகிறதையும் அது தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்களை பின்பற்றுறதுனால அவர் தேவன் என்ன செய்ய அவர்களை ஒப்பு கொடுக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அங்கே சாத்தானுக்கு அல்லாட்ட அந்நிய ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் அவர்கள் தீய பழக்கங்களை பின்பற்றுகிறபடினால, ஒழுக்க முறைகளை நெறி காரியங்கள் எல்லாத்தையும் மீறி நடக்கிறதுனால சாத்தான் அவங்களை எப்பொழுதும் அவங்களை விழுத்துறதுக்காக கிரியை செய்யறாரு. அதனால தான் நாங்க பார்க்கிறோம், தேவன் எப்பொழுதுமே தன்னோடு இருக்க வேண்டும், நம்முடைய சமூகம் எங்களோட வர வேண்டும். நாங்கள் போற பிரயாணத்துல நீர் இல்லாவிட்டால், நீர் எங்களோட ஆண்டவர் இல்லாவிட்டால் நாங்க போக மாட்டோம். அதனால தான் நாங்க பார்க்கிறோம், நாங்க ஒரு பிரயாணத்துக்கு போனாலும், ஒரு ஊழியத்துக்கு போனாலும், ஒரு காரியத்தை ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும், ஒரு காணி வாங்குறதா இருந்தாலும், ஒரு தொழிலை செய்யறதா இருந்தாலும், அல்லாட்ட பிள்ளைகள வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை செய்யறதா, எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்திலே கேட்டு தேவன் எங்களுக்கு முன்னுக்கு செல்ல வேண்டும், தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும், தேவன் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எப்பொழுதுமே எதிர்பார்க்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை தான் அங்கே மோசைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவிர், ஆண்டவரே நீர் எங்களோட வராவிட்டால் நீர் எங்களை கொண்டு போக வேண்டாம், நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் மடிந்து போகிறோம், ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய பார்வையில விசேஷித்த ஜனங்கள், நாங்கள் உமக்காக வாழ்ற ஜனங்கள், நாங்கள் உமக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி அங்க சொல்லுறார். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும், ஏனென்றால் தேவன் இல்லாவிட்டால், தேவன் பேசாவிட்டால், தேவன் அந்த சபையில இல்லாவிட்டால், தேவன் அந்த குடும்பத்துல இல்லாவிட்டால், தேவன் அந்த தனிப்பட்ட நபர்களை இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்வாரு சொல்லி சொன்னா, எதையாவது ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தீய காரியங்களுக்குள்ள அந்த ஜனங்கள் கடந்து போய்விடுவார். அல்லேலூயா. யோசேப்பையும் அவன் செய்த காரியங்களையும் அறியாத புதிய ராஜன் ஒருவன் தோன்றினான். ஆமென். பார்க்கிறோம், அவன் எழும்பி என்ன செய்யறான், ஒரு உபாயம் பண்ணுகிறதை நாங்க யாத்திராம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்ன செய்யறான், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டு வருகிற வேளையில எதிரி எங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற வேளையில இவர்கள் அவர்களோட சேர்ந்து இந்த நாட்டை அவர்கள் கைப்பற்றி அவர்கள் விடுவார்கள் சொல்லி அந்த புதிய ராஜன் யோசேப்பையும் அவன் செய்த நன்மைகளையும், எகிப்து தேசத்திலே செழிப்பை கொண்டு வந்ததையும், எகிப்தில் எவ்வளவு ஞானமாய் நடந்ததையும், எவ்வளவு தானியங்களை சம்பாதித்ததும், எகிப்தில் ஜனங்கள் இன்றைக்கு ஜீவரட்சணையோடு இருக்கிறார்கள் சொல்லி சொன்ன அந்த யோசேப்பு தான் அதுக்கு காரணம் என்றது எல்லா காரியத்தையும் மறந்து அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவர் எழுப்புவதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, தேவ ஜனங்கள் தேவனுடைய காரியத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் அறியாம இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னா, அவங்களுக்குள்ள பிசாசு ஒரு புதிய உபாயத்தை செய்து தேவனால் அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன்
அந்த ஈசாக்குக்குள்ளாக சந்ததி இப்படி இருக்கும் என்று சொல்லி, அது வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக இந்த புதிய ராஜன் கிரிய செய்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்படியா இல்லையா? அப்படித்தானே? ஆமே. அப்ப பாருங்க, நாங்கள் தேவனையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் அவருடைய வழிமுறைகளையும் நாங்கள் அறியாம போயிருந்தோம்டா, அல்லாட்ட தேவன் எங்களை கடந்து போயிருந்தா, நாங்க வித்தியாசமாக வேற ஏதாவது ஒரு காரியத்தை நாங்க செய்வோம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். ஏண்டா தேவன் இல்லாவிட்டால் நாங்கள் வித்தியாசமான ஒரு ஜனங்களாக நாங்க போய்விடும். பாருங்க, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்டு சவுலுக்குள்ளே வந்ததுனால அவன் தேவனுடைய மனுஷன், தேவன் இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவையே கொல்றதுக்காக அவனுக்கு பின்பாக தெரிஞ்சதை நாங்க பார்த்தோம். ஒரு மனிதனிடத்துல தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, தேவன் அந்த மனிதனோட இல்லாவிட்டால் அவனுடைய நிலை மிக 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 பயங்கரமானதுன்னு சொல்லி நாங்க செய்தியில வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஏனெண்டா தீர்க்கதரிசி சொல்றாரு, பாதாளத்துக்கு போயிட்டு வந்து அங்க இருக்கிற ஜனங்களை அவர் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, என் எதிரி கூட அந்த பாதாளத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடம் என்று சொல்லி அவர் மாம்ச மனிதனான சிந்தையில விவரிக்க முடியாத ஒரு நிலை என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நாங்க பார்ப்போம். அப்ப இந்த நாட்கள்ல கூட தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல தேவன் இந்த நாட்கள்ல எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அவர் தந்திருக்கிறவராய் விளங்குதா? ஏனென்றா காலாகாலங்களா அந்த தீர்க்கதரிசிகளும் யோசுவாவும் அந்த மூப்பர்களும் மரித்த பிற்பாடு அந்த இடத்தை பிசாசு கெப்ப நிரப்பி அவன் என்ன செய்யறான்னு சொன்னா ஜனங்களை வேற பக்கமாக கொண்டு போறதை நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுத்து அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, அவர் நான் போறது நல்லது, நான் போகும் பொழுது தேற்றவாளன் வருவார். அப்ப தேற்றவாளன் வந்த பிற்பாடு பரிசுத்தாவி வரும் பொழுது அவரோடு இந்த சீசர்களை அவர் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தாவினால் நிரப்பி அவர்கள் பலத்த செய்களும் வல்லமைகளை செய்து இந்த ஊழியத்தை அவர்கள் மகத்துவமாக அவர்கள் செய்தார். செய்யும் கொண்டு போகும் பொழுது வார்த்தை அவ்வளமாக வெளிப்பட்டிருந்து அப்படியாக வார்த்தைக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுத்த ஜனங்கள் அங்க இருந்தார். இதை எல்லாத்தையும் அந்த சந்ததி, அந்த அப்போஸ்தலருடைய சந்ததி அவர்கள் மரித்து கிபி அங்கே 325 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் மரித்த பிற்பாடு அந்த புதிய ஒரு ராஜன் வருகிறதை நாங்க பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்? சபையும் அரசியலும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய தனவந்தர்களை கொண்டு 7 சபை ஜனங்களை சேர்த்து அவர்களை வைத்து அவன் ஒரு பிரதி குருவை நியமித்து அவன் என்ன செய்தான்? அவன் தான் அங்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். நேற்றைய நாள் அந்த செய்தியில நாங்க பார்த்தோம் இல்லையா? அவன் அதாவது புதிய போப் வந்து ஒரு பிரதி குருவாகவும் அதே நேரத்துல அரசியலும் மதமும் 2 சேர்ந்து ஒன்றாக இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறதை குறித்து நேற்றைய நாள்ல அந்த ரகசியத்தை எங்களுக்கு தேவன் விடுவார். ஏனென்றால் நடக்க போற காரியத்தை ஒரு தீர்க்கதரிசியினால் மாத்திரமே முன்னறிவிக்க முடியும். ஆமீன். கள்ள தீர்க்கதரிசி எப்பொழுதும் தங்களுடைய பொலிவை நாடுபடியாக தங்களுடைய சொந்த விருப்பத்தை செய்யும்படியாக அவங்க எப்பொழுதுமே அங்கே தவறான ஒன்றுக்களை தான் கொண்டு வரான். பிழையாம பார்க்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி அவன் என்ன செய்தான்? ஜனங்களை என்ன செய்தான்னு சொல்லி சொன்னா, அவன் அங்கே ஜனங்களுக்குள்ள நியாய தீர்ப்பு வரும்படியாய் அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக அவனுக்குள்ள மறைந்திருந்த காரியம், பாலாக் நிறைய சொத்துக்களை நான் தருவேன், அங்க பொண்ணு வெள்ளி உனக்கு நான் தருவேன்னு சொன்ன பொழுது அவன் அதன் மேல தாகம் உள்ளவனாக இருந்து தேவன் அதை தடுக்கும் பொழுது கூட அவன் அந்த இடத்துல மௌனமா இருந்து பிற்பாடு அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பாலாக்குக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்து தேவனுடைய ஜனங்களுக்குள்ள நியாய தீர்ப்பு வரணுமா இருந்தால் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை அந்த ஜனங்கள் செய்யணும் என்று பாலாக்குக்கு போதனை செய்தவன் இந்த தீர்க்கதரிசி தான். ஆமா, யாக்கோபுல இருந்து ஒரு செங்கோல் உயரம் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுற இந்த பிழையாம் தான் தவறான போதனையை அங்க போதித்ததை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவன் ஒரு மனுஷனை பரிபூர்ணமாக அழைத்து அவன் தாயின் கற்பத்திலிருந்து வேறு பிரித்து என்னுடைய வார்த்தையை உன் நாவிலே வைத்து எரேமியாவுக்கு சொன்னது போல ஒரு மனிதனை தேவன் முன்குறித்து அழைக்காவிட்டால் அவன் தவறான வழியில தானும் போறதெல்லாம் ஜனங்களை கொண்டு போகக்கூடியதார். அதுதான் இன்றைக்கு பிசாசானவன் அவன் செய்து கொண்டிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அதுதான் பாருங்க, இன்றைக்கு இந்த பொல்லாத ஒரு காலத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிற வேளையில அந்த நிசாயா மாநாட்டுல வந்து அவங்க என்ன செய்தாங்க? திருத்துவ போதனையை கொண்டு வந்தாங்க.
ஜனங்களை தவறான வழிக்கு கொண்டு போனாங்க. அதோட அவன் என்ன செய்யற அப்போஸ்தலரோட வல்லமைகள், அவங்க செய்த காரியங்கள், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஊழியத்தை அவன் அறியாதவனாக புதிய ராஜனாக வந்து சபையை தவறான வழிக்கு, எபிரேய சபை எப்படி தவறி போனதோ அதே போல இந்த நாட்கள்ல வந்ததான இதே சபையை அங்கே இவன் தவறி போறதுக்கு ஒரு காரியத்தை செய்யறான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? ஒவ்வொரு காலங்களிலேயும் தேவன் ஒவ்வொரு அங்கே சீர்திருத்தக்காரர் எழுப்பி 7 சபை காலங்களுக்குள்ளேயும் தேவன் சபையை மீண்டுமாக அந்த ஜனங்களை, எந்தெந்த ஜனங்களை தேவன் முன்குறித்திருந்தாரோ அந்த வெளிச்சத்திலே, அந்த வார்த்தைக்குள்ளே அந்த ஜனங்களை பரிபூர்ணப்படுத்தி தேவன் தன்னுடைய சபையில் அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இது காணக்கூடாத கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆகவே தான் பாருங்க, 7வது சபை காலத்துல தேவன் நமக்காக ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, தேவன் வார்த்தைக்கு அன்றைக்கு மோசே அங்கே இருந்தது போல, அந்த மோசே அந்த ஜனங்களுக்குள்ள இருந்தது போல விதமாக சீரை பெற்ற ஜனம், தேவனை பிரத்யட்சமாய் கண்ட ஜனம், தேவனை முகமுகமாய் கண்ட ஜனம், தேவனுடைய மகத்துவங்களை கண்ட ஜனம் மோசை கூடாகத்தான் அந்த தேவனை காணக்கூடியதாக இருக்கு. அல்லேலூயா. அதே வண்ணமாக இந்த 7வது சபை காலத்திலேயும் கூட தேவன் எங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தேவனுடைய அசைவை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய வல்லமையை அவர் எங்களுக்குள்ள பிரத்யட்சமாக வைத்து நாங்கள் தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய வார்த்தையும் அறியாதபடி தவறி போகாதபடிக்கு தேவன் என்னை எங்களுக்கு மீண்டும் அவர் வார்த்தைக்கு எங்களை திருப்புவதை பார்க்கிறோம். மூல விசுவாசத்துக்கு, மூல ஆதி விசுவாசத்துக்கு தேவன் மீண்டும் எங்களை கொண்டு வந்து எங்களை தொடர்ந்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறதை நாங்க பாருங்க. ஆமேன். கவனிங்க, மோசே இல்லாவிட்டால் அங்கே அந்த இடத்துல வந்து நாங்க பார்க்கிறோம், அங்கே என்ன நியாய தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது. ஜனம் தவறி போறான். மோசே என்ன காரணம்? மோசே தேவனுடைய வாய். தேவனுடைய வாய் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சிந்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அந்த வார்த்தை ஜனங்கள் மத்தியிலே நிறைவேறும்படியாக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவர் வைத்திருந்தார். அதுக்கு பிற்பாடு பாருங்க, தேவன் ஒரு ஒழுங்குபடுத்தி யோசுவாவுக்கு அந்த ஊழியம் கொடுக்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் அம்மட்டாக அவர்கள் தவறி போகிற வேளையிலே ஒரு தூதனை அங்க வருகிறார். அங்க 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒரு தூதன் வந்து அவங்க தவறி போகிற வேளையிலே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அவங்க தேவனுடைய வார்த்தையை எச்சரிக்கிற வேளையில இவர் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பி மீண்டுமாக தேவனிடத்துல அவர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏண்டா ஜனம் வந்து உலகத்தோடு ஒத்த வேஷம் நமக்கு தரிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதா இருக்கிறது. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து உங்கள் மனம் புதிதாகிறாலே நீங்கள் மறுரூபமாங்கன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இனி நமக்கு காலம் இல்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நமக்கு அதை அறிவிக்கிறதுக்கு தேவன் தீர்க்கதரிசிக்கு எங்களை அனுப்பி இருந்த அந்த காரியங்கள் நிறைவேற அதை வெளியில கொண்டு வரதுக்கு தேவனுடைய அந்த மனவாட்டிக்குள்ளே அந்த மைமையான காரியங்களை இந்த பலமுள்ள தூதன் அவர்களோடு இருந்து அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு செய்தியாளன், ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தைய ரகசியங்களை தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லி இருக்கிறார். பாருங்க, யோசுவா இருக்கும் பொழுது, மூப்பர்கள் இருக்கும் பொழுது மோசே எதை செய்தாரோ, எப்படி சொன்னாரோ அதன்படியே அங்கே நடக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் மாற்றப்படைது, சரியாகவே அது நடக்கிறது. ஆகவே தான் நாங்க பாருங்க, இன்றைக்கு தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி அவர் மரித்தாலும் இன்றைக்கு உத்தமமான உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் தமக்கண்டு அவர் சபையிலே வச்சிருக்கிறார். அவர்களை வைத்திருந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று எரேமியால நாங்க பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்யறார்? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜனங்கள் தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை இன்னைக்கு தேடி கொடுறாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி அவங்க தேடுறாங்கடா, அவங்க தவறு விடும் பொழுது அவங்களோட முதுகுல தட்டி கொடுக்கணும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்ற. ஆமா இல்ல, நீங்க வாச்சிருக்கிறீங்களா? ஆவே தவறு விடும் பொழுது அது பரவாயில்லை, மனுஷன் பலவீனமான மனுஷன் தானே, அவன் இருக்க போற வருஷம் 120 தானே, அந்த வார்த்தையை கொண்டு இதுல பொருத்தி பரவாயில்ல பரவாயில்ல, அடிப்படையெல்லாம் நாங்க போதிக்க கூடாது, சபையில இருக்கிற ஒழுங்குகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க 63க்கு பிறகு செய்தியில இருக்கிறோம், நாங்க இப்படி பல காரியங்களை வந்து மாறுபாடானவைகளை போதிப்பார். நான் போன பின்பாடு சீசரை, அந்த வசனத்தை சொல்லுங்க, நான் போன பிற்பாடு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்று யாருக்கு சொல்லி இருக்கிற? இந்த மெய்ப்பர்களுக்கு தான் பவுல் சொல்றேன்.
இப்ப நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நினைக்கிறோம், 1 பேதுரு, கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள சுவிசேஷகர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் இல்லையா, கள்ள அப்போஸ்தலர்கள், இது எல்லாமே வேதம் சொல்லி இருக்கு. ஒரிஜினலை போல டூப்ளிகேட் இருக்குன்னு சொல்லி அப்பவே பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அங்க சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, தேவன் தான் ஒரு ஊழியக்காரனை ஒரு ஒரு ஜனத்துக்காக நியமிக்கிறது. தேவன் தான் சொல்றாரு, நீ மரணம் அடைய போற, பிஸ்கா கொடுமுடியில இருந்து என்னத்தை பார்த்தான், என்னத்தை பார்த்தா, கானானை பார்த்தான். பிஸ்கா கொடுமுடியிலிருந்து கானானை அந்த மோசையை பார்க்கிறான். நீங்க மரணம் அடைய போகிறான்னு சொல்லி தேவன் அந்த யோசுவாவை நியமித்தார். யோசுவாவோட இருந்த மூப்பர்களை நியமித்தார். அந்த மூப்பர்களும் யோசுவா இருக்கும்போது தேவனுடைய ஜனங்களை வார்த்தைகளை நடத்துறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, அந்த ஜனங்கள் அவங்க மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா தவறாக போகக்கூடியதா இருக்கு. அப்ப நாங்க ஆரோனை பார்க்கிற வேளையில அவன் ஜனங்களை தவறான ஒரு வழியில நடத்துறான். அல்லேலூயா. பிழையாம பார்க்கிற வழியில தவறான வழியில நடத்துறான். சவுல பார்க்கிற வழியில தவறான வழி நடத்தினான். சாமுவேலை பார்க்கிற வழியில ஜனங்களை சரியான வழியில நடத்தினார். பிள்ளைகளை பார்க்கிற வழியில தவறான வழியில போயிட்டான். ஏலிய பார்க்கிற வழியில தேவன் எச்சரித்து சொல்லியும் பிள்ளைகளை கூட்ட அவன் சொல்லியும் அவங்க தவறான வழியில ஜனங்களை நடத்தினான். அந்த கொடுமை அப்படியாகிறது. தேவனுடைய பெட்டி அங்கே பிடிபட்டு போறதுக்கு அந்த ஜனங்கள் காரணமா இருந்தாங்க. அந்த மேய்ப்பர்கள், அந்த ஊழியக்காரர், அந்த ஆசாரியர்கள் காரணமா இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யறதுக்கு ராஜாக்கள் காரணமா இருந்தாங்க. சரியா நான் சொல்றது? இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி போறதுக்கு, பிழையான காரியங்களுக்குள்ள போறதுக்கு ராஜாக்கள் காரணமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் கோத்திரம் எல்லாம் ஒரே கோத்திரமா இருக்கிறதுக்கு, அது 2ஆக பிளக்கிறதுக்கு சாலமோன் காரணமா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் தவறு விடும் பொழுது, அவன் ஒரு குடும்ப தலைவன் தவறு விடும் பொழுது, அந்த குடும்பம், அவனோட மனைவி தவறக்கூடிய, அவனோட பிள்ளைகள் தவறக்கூடியதா இருக்கு. ஒரு ராஜா தவறி போகிற வழியில அந்த தேசமே தவறி போகுது. அப்படித்தான் வேதம் அச்சொட்டாக திட்ட தெளிவாக நாங்க வேதத்துல எல்லாமே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு ஊழியக்காரன் தவறுகிற வேளையிலே அவன் கலப்பினமாக பேசி அல்லாட்டா பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு மாய்பானம் பண்ணி அப்படியான ஒரு நிலையில இருக்கிறவங்க, அந்த சபையும் அப்படியாக போகக்கூடியதா இருக்கு. நிச்சயமாக அப்படி நாங்க அநேக சபைகள்ல நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஊழியக்காரர் அவரே ஆராதனையை முடித்து விட்டு ஜனங்களோட உட்கார்ந்து பகுதியை முஸ்பாத்தியில பேசி வித்தியாசமான காரியங்களை சொல்லி அல்லாட்ட அவங்க கொண்டு வர்றது அவங்களோட பழக்க வழக்கங்கள் சபையில அப்படியே நீங்க போக பார்க்க அவங்களோட பழக்க வழக்கங்களை பார்க்கல எந்த விதமான ஒரு தேவ பக்தியும் இருக்கா. ஜனங்கள் ஏனோ தானோடு தான் அப்படியே ஜனங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் நடந்து ஜனங்கள் பிரிஞ்சு போறதும், அவர்கள் அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக நீ சபையை 2ஆவது, இப்படியான பல காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒரு ஊழியக்காரனோட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னா அந்த சபையானது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. அந்த மோசையிட வாங்கி அவர் என்ன சொல்றாரு சொன்னா, ஆண்டவரே நீர் எங்களோட வராவிட்டா நாங்க போகவே மாட்டோம். எங்களுடைய சபையில நீர் இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்க மறிச்சதுக்கு சமம். ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு வலுவலுப்பான காரியத்தோட நான் வாழ்வதை விட நான் உப்பு பிஸ்கட்டை தண்ணியை குடிச்சிட்டு வாழ்வதே மேல் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு மனிதரை தான் தேவன் தெரிஞ்செடுக்கிறது நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய ஜனம் தேவனுடைய சிந்தையை, அவருடைய வார்த்தையை அவங்க இழந்து போற நேரத்துல அல்லாட்ட அதுல இருந்து அவங்க விலகுற வேளையில தேவனுக்காக அந்த பிரயாசப்பட்டும் தேவனுக்காக ஜீவிக்கிற ஜீவியம் குறைஞ்சு போகும் பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வேற காரியங்கள் ஜனங்களுக்குள்ள வரும். இந்த கீர்த்தியங்கள், இந்த தீய பழக்க வழக்கங்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாம போடும் பொழுது, தேவனுடைய மனுஷன் இல்லாம போடும் பொழுது, கர்த்தர்கள் மத்தியில இல்லாம போகும் பொழுது வேற காரியங்கள் வருகிறதை நாங்க பார்க்கிறோம். நாங்க நேற்று பிமல் பிரதராக்களோட நாங்க கலைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல 12ஆம் அதிகாரத்தை நம்முடைய அருமையான சகோதரன் சொன்னார். அந்த 12ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கிறது சொல்லி சொன்னா, மீரியாம் அங்க என்ன நடக்கிறது சொன்னா, மோசையோட மனைவிக்கு விரோதமா இவங்க முறுமுறுக்கிற வேளையில அங்க என்ன நடந்தது, தேவன் கோபத்தோடு அவர் போய்விட்டாருன்னு பாக்குறோம். மேக சம்பவம் தேவன் கோபத்தோடு போய்விட்டார். ஏன்னு சொன்னா, மோசைக்குள்ள தேவன் இருந்தார். மோசைக்கு அவங்க பேசுறது அவங்க நினைச்சு கொண்டாங்க, ஆனா பேசுறது தேவனுக்கு விரோதமா. அப்ப தேவன் போன பிற்பாடு என்ன நடக்கல, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருது. அவருக்கு அங்க வெண்குஷ்டம் வந்துட்டு
அவ 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டி வந்தது. தேவன் இல்லாவிட்டால் நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. புரிஞ்சு கொண்டீங்களா? பாருங்க, தேவனுடைய மனிதன், தேவன் இருக்கிற அவ்வளவு ஒரு விருப்பத்தை, ஏன் தேவன் இல்லாம போனால் என்ன நடக்கும்ன்றதை நாங்க மோசையிட்ட பார்க்கிறோம். தீர்க்கதரிசியும் கூட நாங்க பார்க்கிறோம், அவருக்கு கண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 300 எத்தனை பேர் 300 பாசமார் சேர்ந்து அவருக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டது. அப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி ஒரு சிறிய மனுஷனும் ஒரு எளிமையான ஒரு மனுஷனும், அவருக்காக யாரும் வாதாடுறதுக்கோ பெரிய தனவந்தர்களோ ஒரு திறமையே கிடையாது. ஆனா அவருக்கு வச்சிருந்த கண்ணியை பற்றி தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, உன்னை அழைக்க வந்திருக்கிறாங்க, நீ புறப்பட்டு போன்னு சொல்ற வேளையில அங்க ஒரு பச்சை கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும், இன்னார் இப்படி பேசுவாங்க, இன்னென்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி அவ்வளவு காரியத்தை தேவன் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தியிருக்கார். அப்ப தீர்க்கதரிசி அழைக்க வந்த ஆள்கிட்ட கேட்கிறார், அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண, நான் உங்களுக்கு என்ன பொல்லாப்பு செய்து, ஏன் என்ன கொண்டு இந்த கண்ணியில மாட்டுறீங்க சொல்லி அவர் எல்லாத்தையும் சொன்னோன்னா அவர் பயந்துட்டார். கிடுகிடுன்னு பயந்து, ஐயோ நான் உங்களுக்கு விரோதமா எழும்பேலு, ஆனா இப்படி சில பேர் எழும்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப பாருங்க, தேவன் ஒரு மனிதனோட இருந்தால் அவனுக்கு நடக்க போற விஷயத்தை எல்லாத்தையுமே தேவன் காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அதுதான் தேவன் எங்களை விட்டு கடந்து போகாதிரும் என்ற அந்த ஒரு பொருளை நான் இன்றைக்கு சிந்தித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். ஏன்னா தேவன் எங்களை விட்டு கடந்து போய்விட்டார். தேவன் எப்படி கடந்து போவார் எங்களை விட்டு? நாங்கள் வார்த்தையை தியானிக்காமல் இருக்கும் பொழுது, ஜபங்கள் குறையும் போது, செய்தியை குறித்து எங்களுடைய இருதயத்துல தியானிக்காமல் இருக்கும் பொழுது, நாங்கள் வேற பழக்க வழக்கங்கள், வேற சிந்தைக்குள்ள, வேற எண்ணங்களுக்குள்ள, வேற சுபாவத்துக்குள்ள நாங்க கடந்து போயிடும். அந்த வெற்றிடத்தை இதுகள் நிறம். சரியா பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, அப்ப அங்கே யோசுவாவோ மூப்பர்களோ இல்லாவிட்டால் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. வேற எங்களுடைய ஜபத்துக்கு பதில் வர்றது இல்லை. நாங்க வியாதிக்காக ஜெபம் பண்ணுகிறோம், தொழிலுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைகளோட வாழ்க்கை மாறணுன்றதுக்காக ஜெபம் பண்றோம், இன்னும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா, நாங்க தேவனோடு சரியாக இல்லாட்டா தேவன் எந்த ஒரு காரியத்துக்கும் எங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆமென். விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், என் நாமத்தினால எதை கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அது நிச்சயம் உண்மைதான். அது ஒரு புதிய ஒரு மனுஷனோ புது ஒரு ஆத்மா வரும்போது அவன் அறியாத தன்மையில கேட்கும்போது நிச்சயமா அதை கொடுக்குறான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்க சாங்கோ போங்கமாய் சோர மார்க்கமாய் தேவனை விட்டுட்டு இன்னொரு சோர மார்க்கமாய் நடக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்க. உங்கள் பலிகள் எனக்கு வேண்டாம், இவைகள் எல்லாம் அக்கிரமங்கள் எனக்கு வேண்டாம், உங்களுடைய உபவாச ஜெபம் உங்களுக்கு எனக்கு வேண்டாம், நீங்கள் மனம் திரும்பல, நீங்க சரி வரையில, நீங்க சீர்படுத்தப்படையில, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்ராயம் அவன் திருப்பி போடாத அப்பம். யாரு? எப்ராயம் திருப்பி போடாத, அவன் அந்நிய ஜாதிகளோட கலந்து இருக்கிறான். அவன் போத்தல்ல பார்க்க அவன் வண்டல்கள் அங்கே அப்படியே வடிஞ்சு இருக்கிறது. அவன் குலுக்கப்படாத ஒரு போத்தல். இன்னைக்கு குலுக்கப்படாத போத்தல்களாக தேவ ஜனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் எப்பொழுதும் எச்சரிக்கிறவராய். அல்லேலூயா. விளங்குதா? அந்த பழைய விதமாகவே பழைய எண்ணங்களிலே பழைய யோசனைகளிலே பழைய காரியங்களில் இருப்போம்டா தேவன் நம்மிடத்துல வர முடியாது. கர்த்தருக்கு பாருங்க, தீர்க்கதரிசி நாங்க ராத்திரியும் கூட பாக்குறவள தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த இன்கம் டேக்ஸ்காரர் இவர் எந்த நேரம் பின்னால திரட்டி கொண்டே இருந்தான். அப்ப அவருக்கு கோல் வந்து கொண்டிருக்கிறா இவர மைண்ட் எல்லாம் குழம்பி, சில பேர் நம்மளை விசலப்படுத்துறதுக்காக சில காரியங்களை பிசாசு ஆட்களை தூண்டி விட்டுருவான். பார்த்துருக்கிறீங்களா? அப்படி நீங்க கூட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, நிச்சயமா அனுபவிச்சிருப்பீங்க. தேவையில்லாத காரியங்களை கதைச்சு இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்து, இல்லாட்டி ஒரே காரியத்தை திருப்பி கேட்டு நாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் அதை கேட்காம எப்பொழுதும் எங்களோட ஆவியோட போராடி கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்துல அந்த சரிசேயர் பரிசேயர் எப்பொழுதும் அவரோட விசனப்படுத்தி கொடுறது. அப்ப அவர் சொல்ல, ஏன் நீங்க என்னை இப்படி சோதிக்கிறீர்கள்? அவர் விசனப்பட்டார். அல்லேலூயா. போமா இல்லையா? விசனப்பட்டார். சரிசேயர் பரிசேயர் என்ன பொருள்? மாறுபாடாக ரங்கபான மினிசு தமாய், அதாவது அவங்க நடிகர்கள். இந்த ஜனங்களால தான் உண்மையான ஒரு மனிதன், உண்மையான ஒரு மோசைக்கு காடலுக்குள்ள போக முடியாம போயிடுச்சு. ஆமென். இந்த நடிகர்களை பக்கத்துல வச்சிருக்கிறதுனால தான், யூதாச பக்கத்துல வச்சிருக்கிறதுனால தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா,
அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் வருகிறது. கர்த்தருக்கு அந்த இவர் காட்டி கொடுத்ததுனால ஒரு கூட்டம் கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வருது. இப்படிப்பட்ட தன்மை உடைய ஜனங்களை பிசாசு எப்பொழுதும் என்ன செய்யறான்னு சொன்னா பக்கத்துல வச்சுக்கொண்டே இருப்பான். கோதுமை மணி நல்லா வளர்ந்து இருக்கிற நேரம் அது என்ன செய்யுது, அது கோதுமை மணி இப்படி குனிஞ்சுதான் இருக்கும். அப்ப அந்த களை என்ன செய்யுது, மேல வளர்ந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா இப்படி ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்துல அது ஒரு அடி அடிக்குது கோதுமை மணி, அது கீழே போய் வரும். இதுதான் அந்த விசனப்படுத்துறதான ஜனங்கள். அல்லேலூயா. கோபம் ஊட்டுறதான ஜனங்கள், குழப்பத்தை உண்டாக்குற ஜனங்கள், எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஜனங்கள். ஏன்? அவர்களுடைய சிந்தனை வேற ஒரு காரியத்துக்குள்ள அவங்க போயிருக்கிறது. ஆமே, என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார். ஒன்று வெடிப்புள்ள தொட்டி, அடுத்து என்ன, ஜீவத்தண்ணீரா ஊற்றை என்னை விட்டு விட்டார். மணவாட்டி தன் ஆபரணங்களையும் தன் உடையையும் மறப்பாலும், ஆனா என் ஜனங்கள் எண்ண முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார். அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆலயத்துக்கு வருகிறாங்க, செய்தியை கேட்கிறாங்க, வார்த்தையை கேட்கிறாங்க, பார்க்கறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை பிசாசு மிக கச்சிதமாக தந்திரமாக ஜனங்கள் மத்தியில் அவன் கட்டவிழ்க்கிறவனா இருக்கு. சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ போன்ல அந்த பேஸ்புக்ல போட்டிருப்பாங்க, இந்த போன் எல்லாம் வராத காலத்துல எல்லாரும் ஒன்றாக கூடி ஜெபம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜெபம் பண்ணி சாப்பிடுறது, தாய் தப்பன் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறத போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனாலதான் சிரிக்கிறீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சாப்பாட்டு கோப்பை எடுத்து வச்சுட்டு ஒரு ஆள் இங்க போன்ல இருக்கு, அம்மா அங்கால ஒரு போன, அப்பா அங்கால ஒரு போன்ல, இப்படி உட்காந்து ஜெபமும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். தீர்க்கதரிசி சொல்றார், அவங்களுடைய தொழில்கள், அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய படிப்புகள் எல்லாம் முன்னேற 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 ஜனங்கள் இடம் மாறி வாழ்றதுக்கு விரும்புறாங்க. தங்களோட பேருகளை பெரிய தனவந்தர்களை கொண்டு போய் பொருத்துறதுக்கு விரும்புறாங்க. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்த ஜனங்கள், தாங்கள் உயர்ந்த ஜனங்கள் என்று காண்பிக்கும்படியாக என்ன செய்யறாங்க, சிந்தித்து அதன்படி செயல்படுறாங்க. அவன் ஒரு காலத்துல அவர்களோட படிச்ச நண்பர்களோட இருந்து உலாவி கொண்டிருந்தவங்க இன்றைக்கு அவங்க கார்ல வரும் பொழுது அவங்களுக்கு விஐபி, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இன்னும் பல தரப்பட்டது, ஒரு அக்கௌண்ட், இப்படி பெரிய பெரிய தனவந்தர் விஐபி மாறா வரும் பொழுது அவங்களோட படிச்சவங்களை காணும் பொழுது கண்டு காணாதவர்கள் போல இருக்கிறார். அப்படி எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட மனம் குமரி பேசி இருக்கிறாங்க. ஓமா இல்லையா? ஏன்? ஜனங்களுடைய அந்த நிலை அது மாறுகிறதா இருக்கிறது. இதே மாதிரி தேவனுடைய சபைக்குள்ளே கூட பிசாசைகளை இழுத்து வச்சிருக்கிறான். இப்ப எங்களையும் கூட அதுக்குள்ளதான் இழுத்து வச்சிருக்கா. பிள்ளைகளை படிப்பிக்கணும், பிள்ளைகளை கொண்டு போய் வச்சு, உங்களை நான் சொல்ல நீங்க எதுவும் யோசிச்சா எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும், படிப்பிக்க நீங்க தவறா புரிஞ்சு கொள்ளாங்க. ஏன்னு சொன்னா எங்களுடைய அந்த முயற்சியை, எங்களுடைய பிரயாசங்களை, அங்க எங்களுடைய காரியங்களை சாத்தான் அங்கே தடை செய்யறான். மோசையும் ஆரோனும் ஏன் ஜனங்களை செங்கல் அறுக்கிறதை அவர்களை தடை செய்யறதுக்காக நீங்க இந்த மாதிரி வேலையை ஏன் செய்யறீங்கன்னு பார்வோன் கேட்டான். யார்கிட்ட கேட்டான்? மோசையும் ஆரோன். இன்றைக்கு தேவனுடைய காரியத்துக்காக செய்யறதுக்கு பிரயாசப்படுறதுக்கு எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய உபவாசங்கள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய பக்கமா போறதுக்கு வேற வேற காரியங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. பார்வன் சொன்னது சரியா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு. பாருங்க, இதுதான் இன்றைக்கு சாத்தான் எங்களை வச்சு இப்படியான ஒரு காரியத்தை செய்து கொள்றான். ஏனென்றால் தேவனுடைய சபை தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆனா தேவனுடைய வார்த்தை அங்கே உலகத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. அத்திமரம் துளிர் விட்டு இருக்கிறது. வசந்த கால சமீபமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எல்லா காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாட்கள் குறிக்கப்பட்டு நேரங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அங்கே தானியேல் அந்த அந்நிய தேசத்திலிருந்து இன்னும் 2 வருஷத்துல நாங்கள் அங்கே எங்க போறோம், எங்களுடைய நாட்டுக்கு போறோம்னு சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த அந்நிய தேசத்திலே அவன் கரைபடாதபடிக்கு, அந்த உலகத்தாரோடு சேர்ந்திடாதபடிக்கு அவன் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது எரேமியா அவன் புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்து கொண்டிருந்தான். மணவாட்டி சபை நமக்கு உண்டாக்கப்பட்டதான, நமக்கு அனுப்பப்பட்டதான தீர்க்க தரிசன செய்தியை பார்த்து இந்த பாபிலோன் என்றா குழப்பம், அல்லேலூயா, இந்த குழப்பமான தேசத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் ஆயத்தப்படும்படியாக ஒரே சிறகுள்ள பறவைகள் ஒரே ஒன்றாக கூடி எடுத்துக் கொள்ளப்படுதலை அவர்கள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்கள் அலங்கரித்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நாங்க பார்க்கிறோம், நம்முடைய தீர்க்கதரிசி, அதாவது மோசே நம்முடைய ஆவி, அவர் நம்முடைய ஆவியா இருக்கிறார். அது வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்றது? தேவனே, இந்த இடத்துல எங்களிருந்து நீர் இல்லாவிட்டால் கொண்டு போக வேண்டாம், நாங்க போக மாட்டோம். அல்லேலூயா. நீர்
யாக்கோபு என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். நீர் என்னை எனக்கு எதிரி வருகிறான், முன்னுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கிறது, என்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்ல போறான். அவன் தந்திரமா யோசித்து சில பலகீனமானவைகளை முன்னுக்கு அனுப்பி அவைகளை கொண்டாலும் பரவாயில்ல, முதல் தரமான நல்லதுகளை பின்னால. எப்பயுமே அவர் தந்திரமானவர் தானே. எத்தன், ஏமாற்றுவன், பொய்யன், வஞ்சகன். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் பெனியேலிலே சந்தித்தார். முகமுகமாய் என் தேவனை கண்டேன். தேவன் அவனுடைய தொடை சத்தை அங்கே தொட்டார். தொடுபுல நொண்டி நொண்டி நடந்தான். நான் பொழுது விடிய போகிறது, என்னை போக விடு என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் மொழியோட நீர் என்னை ஆசீர்வதிக்கோடும். ராய், உன்னுடைய பேர் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. நீ இனிமே யாக்கோபு என்றப்படாமல், பொய்யன் என்று சொல்லாமல், ஏமாற்றுவன் சொல்லாமல், தந்திரமாய் நடக்கிற மாறுபாடன கள்ளன் என்று சொல்லாமல், நீ ஒரு இஷ்டவேலனாக, உத்தம கபடற்ற இஷ்டவேலனாக நீ இருப்பாய் என்று சொல்லி தேவன் அங்க பேரை மாற்றினார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஒரு மனிதத்துல வந்தா தான் அவன் மாறுவான். நாங்க எவ்வளவுதான் அடிச்சாலும், எவ்வளவுதான் பேசினாலும் எங்கட பிள்ளைகளை மாத்தவே இயலாது. எனக்கு சில சரியான கோபம் வரும். என்னடா இவங்க இப்படி, இந்த பழைய சுபாவங்கள் இருக்கிறதா, நமக்கு பயங்கரமான கோபங்கள் வரும். நேரத்துல சொல்ல சொல்ல கேட்கிறாங்க இல்லையே என்று சொல்லி போட்டு எங்களை எல்லாருக்கும் வயசுகள் வந்துட்டு நம்ம அடிக்கவும் மேலாது. என்ன செய்யறது? சில நேரத்துல சரியா நல்லா அடிக்கணும் போலதான் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த ஆவியை அடக்கிடுவார். தாவீதுட ஆவிய அபிகாயில் வந்து அடக்கிட்டான், கொள்ளாதபடி. தெரியுமா? ஆமே. அவன் நீர் தேவனுடைய மனுஷன், இப்படி கொள்ளாம ஒரு செத்த நாய போய் நீ அடிச்சு போறியா, கொல்ல போறியாட்டு அடக்கிட்டான். அதே மாதிரி தேவன் வந்து எங்களோட ஆவிய அடக்கிறதுக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியால எங்களுடைய இருதயத்தோட பேசி கொண்டிருப்பார். அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் உங்களை பரிசுத்த தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அப்ப இந்த மகத்துவமான செய்தியை பெற்றவங்க நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் தேவனுடையவர். அப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற அப்படின்னால நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆமே. அப்ப தேவன் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நாங்கள் சரியாக நடப்போம், சீராக செய்வோம், எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்வோம். அதனால தான் பாருங்க, நாங்க சில நேரங்கள்ல எங்களை விசனப்படுத்தி எங்களுக்கு இதண்டாலும் தேவனுடைய ஆவி, தேவனுடைய கிருபை வந்து எங்களை தாங்கிறதா. ஆமே. சாந்தமுள்ள ஒரு ஆவியை எங்களுக்கு கொண்டு வர்றது தேவன். எங்களால மாற முடியாது. ஆனா நாங்க யாக்கோவை போல ரொம்ப அருமையான பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரெண்டு நல்லா கட்டி பிடிச்சி முத்தம் எல்லாம் சொல்ல அங்கால போயிட்டு என்னென்னவெல்லாம் நாம பேசக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மனுஷனுக்குள்ள அந்த தீய குணாசீலங்கள், பழக்க வழங்க, அந்த கீர்த்தியங்கள் மனிதனுக்குள்ள இருக்கிறது. தேவன் வார்த்தை இல்லாட்டி அது இருக்கும், யோசுவா இல்லாட்டி அது இருக்கும், மூப்பர்கள் இல்லாட்டி அது இருக்கும், இந்த மோசே இல்லாட்டி அங்க இருக்கும். அது அபாய துணி அல்ல, அவங்க தங்கள் வழிகளை கெடுக்கிற காரியமா இருக்கு. அதனால தான் தேவன் எங்களோட இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருந்தால், கர்த்தர் உங்களோட இருந்தால் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் இருந்தால் நிச்சயமாக இந்த அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களாயில் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஆமேன். எண்ண முடியாத நாட்களாய் ஜனங்கள் என்னை மறந்து போய்விட்டார்கள். ஆமேன். 2ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம், ஒரு மணவாட்டி தன் ஆபரணங்களையும் தன்னுடைய இதுகளையும், அதாவது உடைகளை மறப்பாடும், ஆனா என்னுடைய ஜனங்கள் எண்ண முடியாத நாட்களாய் மறந்து போய்விட்டார். ஏன்னு சொன்னா, நாங்க இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம், நாங்க ஜெபம் பண்ணுகிறோம், எல்லா காரியத்தை நாங்க செய்தாலும் எங்களுடைய ஆவி தேவனோட இல்லை, எங்களுடைய ஆத்மா தேவனோட இல்லை. அந்த 6வது புலன் எங்களுக்குள்ள வேலை செய்து நாங்க விட்டு கடந்து, தேவனை விட்டு கடந்து வேற காரியங்களை தான் நாங்க சிந்திச்சு கொண்டிருக்கோம். ஏனென்றா பிசாசு அதை கெடுத்து இருக்கிறான். அதனால தான் செய்தி தான் வந்து எங்களை உற்சாகம் ஊட்டுகிறது. மோசே தான் எங்களுக்குள்ள இருந்து அவர் தேவன மகத்துவ தேவனை காட்சிக்குள்ள கொண்டு வர்றது மோசே தான். ஆமேன். தீர்க்கதரிசி தான் தேவனை காட்சிக்கு முகமுகமாய் பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க ஒரு வசனத்தை வாசி முடிவு நேரம் போது போல இருக்குது. கர்த்தருக்கு ஒரே ஒரு காரியங்களை நாங்க வாசிச்சு நிச்சயமாக நாங்க முடிச்சோம். நாங்க வாசிங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது. ரெண்டாம் தெசலோனிக்கேர்ல 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். 2ஆம் தெசலோனிக்கேர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி
தீமையின்றி விளக்கி காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. தீமையினின்று காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த முதலாவது அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்தது யாரு? ஜெபிச்சது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தேவன் தீமையினின்று எங்களை காக்க வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார், அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தீமையின்றி பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்துல நாங்கள் ஜீவிக்க வேண்டும் தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். கீழே உள்ள வசனத்தை பாருங்க. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகள் நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறோம். ஆறு ஊழியக்காரர் சொல்றார். அல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தருக்குள்ள நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றி அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அல்லேலூயா. யாருக்கு நேராய் நடத்துவாராக? யாருக்கு நேராக? கிறிஸ்துவுக்கு நேராக, தேவனுக்கு நேராக, தேவனுடைய விருப்பத்துக்கு கேட்ட, தேவனுடைய சித்தத்துக்கு கேட்ட, தேவன் எண்ணிக்கிறது, தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு நேராக அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது தேவன் தான் செய்கிறவராக இருக்கிறார். உங்களாலே முடியாது, என்னாலே ஆகும் என்று சொல்றார். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமே. நாங்கள் சரீரத்துல எதை செய்தாலும், சுனிதா வில்லியம்ஸ் போல அங்க போயிட்டு 2 கிழமையில வாரன்னு சொல்லி 9 மாதம் விண்வெளியில இருந்தாலும், ஆனால் அவ மறிச்சு கிறிஸ்துவத்துல போட்டு சொன்னா அவன் வந்து பாவத்தை கழுவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானசாரம் எடுத்துட்டா அதுக்கு மேல போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் என்னத்தை தான் செய்தாலும் கர்த்தர் இல்லாமல், தேவன் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அப்ப தேவன் இடத்துல வரவணுமா இருந்தால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரே புறக்கணியர்னு சொல்லப்படுது. ஆமே. உண்மையாக தன்னை தாழ்த்துகிற உத்தமமான தேவனுடைய மனிதனிடத்துல தேவன் வருகிறவராயிருக்கிறார். அதாவது 10,000 ஜனங்கள் வந்திருந்தாலும் ஒரு சிறு பையனுடைய கையில இருந்த 5 அப்பத்தை 2 மீனையும் தேவன் நினைவு கூர்ந்தார் பாருங்க. அவர் செய்ய போறதை தாம் அறிந்து சீசர்களோட பேசுறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அப்ப தேவன் பாருங்க, ஒரு சிறிய விஷயத்துல அவர் மகத்துவமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறவரார். இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கவும், இப்படிப்பட்ட காரியங்களை ஆராயவும், இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கவும், சத்தியத்தின் மேல் உள்ளதான அந்த அன்பு எங்களுக்கு பெறுகிறதுக்கு தீர்க்கதரிசிய செய்தி தான் எங்களை நெருக்கி ஏவுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொன்றையும் நாங்கள் வாசித்து அதை தியானித்து அதுக்குள்ளாக எங்களுடைய இருதயங்களை கடத்தும் பொழுது நாங்கள் தேவனுக்கு சமீபமாக நாங்க வந்துட்டோம். இவ்விதமாய் தேவனுக்கு சமீபமான ஜனங்கள் யார்? நாங்கள் தான் அந்த விசேஷித்தமான ஜனம். மோசே அதை சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவ்வளவு தூரம் தேவன் எங்களை நேசித்து எங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி யாராவது செய்திருக்கிறாங்களா? எங்களோட அம்மா அப்பா, எங்களோட அம்மா எங்களை தூக்கி வைத்து பாலெல்லாம் கொடுத்து எங்களை கழுவி எங்களை சாப்பாடு தீட்டி எவ்வளோ காரியங்கள் எல்லாம் செய்த அம்மாவை பிள்ளைகளை கொலை செய்து போட்டுருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாரு. பாருங்க, அப்படியெல்லாம் நடக்கிறது. எங்களோட தாய் தகப்பன் சகோதரர்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் விட ஒரு ஜீவனை கொடுக்கிற அன்பை விட வேற ஒரு அன்பு கிடையாது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக தங்கள் ஜீவனை கொடுப்பதே நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அதை செய்தவராயிருக்கிறார். இந்த உலகத்துல நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த சரீரம் பவுல் சொல்ற ஒரு போர்வையா இருக்கிறது, ஒரு பெட்ஷீட். இதை நான் கலைந்து போட்டு நான் கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசையா இருக்கிறது. ஆனால் தேவன் இதை தந்திருக்கிறாரே, அவர் நியமித்த நாள் வரும் மட்டும் நான் இதை பொறுமையாக இருக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்துல ஜீவித்தாலும் இந்த உலகத்தார் அல்லாது போல நாங்கள் ஜீவிக்க வேண்டும். இனி துக்கிக்கிறவர்கள் நீங்கள் துக்கிக்க வேண்டாம். கடைசியாக என் சகோதரரே, அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் போதனையிலும் உண்மையான பரிசுத்தத்திலும் நீங்கள் இன்னும் பெருகுவீர்களான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:8 நாங்க பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, அல்லேலூயா, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இந்த வாழ்க்கை கடந்து போகிறது, இந்த ஜீவியம் கடந்து போகிறது. இது எல்லாமே மாயை, மாயை, மாயை. சூரியனுக்கு கீழே சந்திரனுக்கு கீழே செய்யப்படுறது எல்லாமே மாயை. உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாமே மாயை. கிறிஸ்து ஒருவரே மெய்யானவரா இருக்கிறார். எந்த மனுஷனும் பொய்யரா இருக்கிறார், தேவனே சத்தியபரரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு காரியத்தை, அதனால நம்முடைய எல்லாருடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, தேவனே எங்களை விட்டு நீர் கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஒரு பொய்ய சொல்லிட்டு படுற பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு. அவர் போயிட்டார். போன பிற்பாடு அவர் அழுது ஜெபம் பண்ணி புரண்டு மீண்டுமாய் தேவன் அவரை கொண்டு வரதுக்கு அவருடைய இருதயம் வந்து ஒரு சின்ன பிள்ளைய இருதயம் போல. அவரு பிரணாமுடைய பிரணாமுடைய வாழ்க்கை வரலாறுன்ற செய்தியில சௌரன் பேசுற நேரம் அதுல ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். சின்ன பிள்ளைய போல போயிட்டு
அப்படின்னு நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்லி தேவண்ட காரியத்துக்காக தன்னை தாழ்த்துகிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி மறந்துட்டீங்களா தெரியாது. நான் அந்த செய்தியை நான் கேட்கிறேன், யூடியூப்ல கேட்கிறேன், அதை கேட்டேன். இப்ப பாருங்க, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்க. ஆமென். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். குமாரனுக்கு விரோதமாய் செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும். குமாரன் தான் இந்த சரீரம். பிரதருக்கு விரோதமா நான் செய்யற பாவத்தை அவர் எனக்கு மன்னிக்கிறார், நான் அவர் செய்யற பாவத்தை நான் மன்னிக்கிறேன். பரிசுத்தாவி தேவண்ட வார்த்தை, அதுக்கு விரோதமாய் செய்யப்படுற பாவ இன்மையில மறுமையில மன்னிக்கப்படாது. ஆமென். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் இன்றைக்கு எங்களோடு இருப்பது. கடந்து போகக்கூடாது. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் வெளிப்பாடு, அந்த வாழ்க்கையின் வெளிப்பாடு எனக்கு தரவன்னு சொல்லி எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் ஜெபிப்போம். ஏன்னா மோசையோட ஜெபம் அப்படித்தான், எங்களை விட்டு நீர் கடந்து போகக்கூடாது. ஆமென். கர்த்தர் தாமே உங்களுடைய எல்லாருடைய சிந்தைகளையும் தேவண்ட வார்த்தைக்கு நேராக திருப்பும்படியா நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்த எல்லாரையும் கர்த்தர் மீண்டுமா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.